ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 8ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனியுடைய 25ஆம் நாள். கிழமை அதே போல் புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை தேய்பிரையில் பங்குனி மாதத்துடைய சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு சில விஷயங்கள் நாம் செய்யணும். அந்த விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சஷ்டிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக சஷ்டியானது கருதப்படுது. சஷ்டி ஒரு மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் வரும். இந்த வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் அந்தந்த இதுக்கு தகுந்தவாறு நம்ம பரிகார பூஜைகள்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை விதி மாறும். ஸோ நம்ம வாழ்க்கை விதி மாறுவதற்கு நாளைய பங்குனி தேய்பிறை சஷ்டியில் இந்த சில விஷயங்கள் செய்யணும் என்பது சொல்லப்படுது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போயிருங்க. ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்தால் பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருந்தால் வீடியோவை பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நாளைய தேய்பிறை சஷ்டி என்று சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. அப்படி நாளைய தேய்பிறை சஷ்டி என்று செய்யக்கூடாத செயல்கள் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நாளைய தேய்பிறை சஷ்டி என்று செய்யக்கூடாத செயல்கள் வாங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதி வரும். அந்த திதிக்கேற்ப நாம் சில தெய்வங்களை வழிபடணும். அதே போல் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பான தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தையும் நாம் வழிபாடு செய்யணும். இப்படி கிழமையையும் திதியையும் தனித்தனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அல்லது 2 சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அபரிவிதமான பலன் ஏற்படும். அந்த பலன்களை நாம் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதே சமயம் சில செயல்களை செய்யக்கூடாது என்று கூறப்படுது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல ஒரு நாளைக்கு இந்த செயலை செய்ய வேண்டும், இந்த செயலை செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அப்படி புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியான நாளை நாள் என்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க என்னங்கிற தகவல்களை பார்க்கலாம். பொதுவாகவே சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது. சஷ்டியில் விரதம் என்றாலே குழந்தை வர வேண்டி இருக்கக்கூடிய விரதமாக கருதப்பட்டாலும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பலரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பாங்க. இதில் தேய்பிறை சஷ்டி என்று விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்றும், வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் செல்வங்கள் உயரும் என்றும் கூறப்படுது. இந்த சஷ்டியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. பொதுவாக புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுது. தந்தைக்கு குருவாக இருந்தவர் தான் முருகப்பெருமான். அதனால் புதன்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதி என்பது முருகனுக்கு மிகவும் விசேஷமான திதியாக கருதப்படுது. மேலும் புதன்கிழமை என்பது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப புதன் பகவானுக்கு மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் கருதப்படுதால் நாளை சஷ்டியானது மிகவும் விசேஷமாக திகழ்கிறது. இந்த சஷ்டி திதியான நாளை நாள் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்படுது. அவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டோ நாளைய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அப்புறம் இன்னொன்று, நாளை நாள் வெளியில் சென்று சாப்பிட்றது அதுவும் பண்ணக்கூடாது. வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று கூட நினைக்கக்கூடாது. அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லது. ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயமே இதுதான். அப்புறம் அடுத்ததாக யாரிடமிருந்தோ எந்தவித பொருளையும் நாளை நாள் கடனாக வாங்காதீங்க.
அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, வேறு பொருளாக இருந்தாலும் சரி, யாரிடமிருந்தோ திருப்பி தருகிறேன் என்று கூறி நாளை நாள் பொருட்களை வாங்காதீங்க. இலவசமாகவும் வாங்காதீங்க. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டு பிறகுதான் அந்த பொருளை வாங்கணும். இலவசமாகவும் கடனாகவும் நாளை நாள் வாங்கக்கூடாது. அதே போல் உங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமான வைத்து பணம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட நாளை நாள் செய்ய வேண்டாம். பொதுவாக புதன்கிழமை தங்கத்தை அடமான வைக்கக்கூடாது என்று கூறுவாங்க. காரணம், தங்கம் என்பது புதன் அம்சத்தை பெற்றதாக திகழ்வதால் தான். அதோடு சேர்த்து நாளை நாள் சஷ்டி திதி வர்றதுனால நாளை தினத்தில் நாம் தங்கத்தை அடமான வைத்தோம் என்றால் அதை நம்மால் திருப்ப முடியாத சூழ்நிலை உண்டாகும். ஸோ கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைக்க முடியாத நிலை உண்டாகும். அதுக்காக தான் நாளை நாள் தங்க நகை கூட அடகு வைக்காதீங்க என்பதை சொல்கிறேன். அதே போல் முருகருக்கு நாளை நாள் உகந்ததாக வர்றதுனால முருகருக்கு உகந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும். முருகருக்கு உகந்த விளக்கு 6 முக விளக்கு, 6 விளக்குகள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யுங்க. நாளை நாள் செய்யக்கூடாத விஷயங்கள் சொல்லியிருக்கல, அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாளும் கிழமையும் நான் சொன்னதை செய்தீங்கன்னா நிச்சயம் அதனால் ஆபத்து பின்னாடி வரக்கூடிய நாட்கள் வரும். நம்பிக்கை இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. நெக்ஸ்ட்டு நாளைய சஷ்டியில் உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு மன மகிழ்ச்சியாக இருக்க போகுது. நிறைய பழைய ஞாபகங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும். நீண்ட நாள் பிரிந்து மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொலைபேசியின் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். நீண்ட நாள் முயற்சி வெற்றி கொடுக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். 2வது ரிஷபராசி. உங்கள் ராசிக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மனதை தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் மனதை காயப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்தோடு செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. எதுவும் கடந்து போகும் என்ற வாசகத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். சுப செலவு ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவீங்க. சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்கு தடைகள் தடங்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புது முயற்சிகளை தள்ளி வைத்து கொள்ளுங்க. வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு நடக்கணும். உறவுகளோடு பேசும்போது வார்த்தையில் கவனம் தேவை. அப்புறம் சிம்மராசி. சிம்மராசிக்கு நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். புது உறவுகளில் அறிமுகம் உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாகும். வேலையில் வியாபாரத்தில் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய கனவு நிறைவேறும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு மன உறுதியோடு செயல்படணும். தைரியத்தோடு இருக்க வேண்டும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்தால் கூட அதை தாண்டி முயற்சிகளை மேற்கொள்ளணும். அந்த மனப்பக்குவத்தை பெறணும். ஏமாற்றங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது. இறை வழிபாடு செய்யுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. அப்புறம் துளாராசி. துளாராசிக்கு லாபகரமான நாளாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய ஒப்பந்தங்கள் போடலாம். எதிர்கால சேமிப்பு பிள்ளையார் சொல்லி போடலாம். மாணவர்கள் எதிர்கால கல்வியை பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்கலாம். நல்லதே நடக்கும். அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு உற்சாகமாக இருக்கணும். உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும். சோம்பேறித்தனம் வரும்போது உங்கள் தோள்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளும். நாளை நாள் இனி நாளாக அமையும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். மன மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சுபபோக வாழ்க்கை தான். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக செயல்படுவீங்க. சென்ற இடமெல்லாம் மதிப்பு மரியாதை கூடும். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. எதிரிகளை வீழ்த்துவீங்க. வெற்றி வாகை சூட போகக்கூடிய நாளை நாள் உங்களால் இயன்ற உதவியை இயலாதவர்களுக்கு செய்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அடையலாம். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் பெருசாக சுறுசுறுப்பு இருக்காது. அன்றாட முக்கியமான வேலைகளை மட்டும் செய்துவிட்டு தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். புது முயற்சிகளை நாளை தள்ளி வைத்து கொள்ளுங்கள்.
அப்புறம் கும்பராசிக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். வேலையில் வியாபாரத்தில் தடைகள் விலகும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாயகம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். குடும்ப விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருக்கட்டும். அப்புறம் மீனராசிக்கு ஆக்கப்பூர்வமாக நிறைய நல்ல விஷயம் செய்யணும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை. குடும்ப நலனில் அக்கறை காட்டணும். இருப்பினும் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வரும். கவனமாக செயல்படணும். பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, நாளை நாள் உங்கள் ராசிகளுக்கு பலன் இதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி நாளைய சஷ்டியில் செய்யக்கூடாத விஷயங்களும் செய்யாமல் இருங்க. உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாள்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.